இன்னைக்கு வீடியோல எந்த மூவியை பத்தி பார்க்க போறோம்னா ரீசெண்டா ரோஷன் மேத்யூ நடிப்புல ஓடிடில ரிலீஸ் ஆன உயிர் மலையாள மூவியை பத்தி தான் இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போறோம். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது எம் பத்மகுமார். வாங்க படத்துக்குள்ள போலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு. அவர் ஊருக்கு முத வரும்போது அங்க ஒரு மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அது ஒரு பெண்ணோட மர்டர் கேஸ். அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அந்த பொண்ணோட ஃபேமிலி மற்ற விஷயங்கள் எல்லாம் தெரிய வருது. அந்த பொண்ணுக்கு வந்து 2 பசங்க இருந்திருக்காங்கன்றதெல்லாம் தெரிய வருது. அதுக்கப்புறம் அதுல இருக்க போட்டோவோட விவரத்தை வச்சு அவங்க அந்த சொந்த ஊருக்கே போய் விசாரிக்கிறாங்க. அப்பா அந்த பொண்ணோட ஹஸ்பண்டை கண்டுபிடிச்சு இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. அவன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதையை சொல்லி இவங்களை கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பெண்ணையும் அங்கேயே எரிச்சு இது பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பெண்ணோட சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பேர் வராங்க. எப்படி வராங்கன்னா, நியூஸ் கேள்விப்பட்டு வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி நாங்க தான் அவங்க சொந்தக்காரங்க, எங்ககிட்ட பாடி கொடுங்கன்னு சொல்லும் போது இந்த மாதிரி நாங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், அவன் புருஷனும் வந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு போயிட்டான், இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க மாதிரி சொல்லும் போது தான் இந்த மாதிரி யார் வந்தா அப்படின்ற போது அந்த புருஷனோட பேரை சொல்றாங்க. அவர் வந்து 1 வருஷம் ஆகுது, அவர் இந்த பக்கம் வரவே இல்லை, அவங்க பிள்ளைங்களும் எங்க கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்பதான் ஹீரோவுக்கே தூக்கி வாரி போடுது. நம்ம வேற யாரையோ பார்த்துட்டோம் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்பதான் அவங்க சொந்தக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பெண்ணோட தூரத்து சொந்த அந்த பையன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனை தேடி கண்டுபிடிச்சு கதையை கேட்கறாங்க. என்னன்னா, அந்த ஆளு தான் அந்த புருஷனையும் அந்த பெண்ணையும் கொண்டிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த 2 குழந்தைங்களையும் ட்ரெயின்லயே இதுலயே விட்டுட்டு போயிடுறான். இதெல்லாம் தெரிஞ்ச உடனே ஹீரோக்கு செம்ம காண்டாவது. அடிச்சு நொறுக்கி அவனை உள்ள தூக்கி வச்சுட்டு அந்த குழந்தைங்களை தேட ஆரம்பிக்கும் போது பல விஷயங்கள் தெரிய வருது. அதுக்கப்புறம் சின்ன வயசுலயே ஹீரோக்கு சைல்ட்ஹுட் டிராமா வேற இருக்கும். தான் தங்கச்சி தொலைச்சிருவாரு அது ட்ரெயின்ல தான். அதனால எப்படியாவது இந்த குழந்தைகளை காப்பாத்தி ஆகணும்ன்ற முடிவு பண்றாரு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு சைல்ட் டிராஃபிக்கிங் ஆளுங்கிட்டலாம் போய் கெஞ்சி கூத்தாடி அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் கவர்மெண்டோட உதவியோட அங்க இருக்கிற ஆசிரமத்திலே சேர்த்து வளர்த்துறாரு. அதோட இந்த கதையை முடிச்சிடறாங்க. மொத்தத்துல இந்த படத்துல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, சைல்ட் டிராஃபிக்கிங் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துல மெயின் கருத்தாவே நமக்கு சொல்றாங்க. பிடிச்சவங்க செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அமைக்கிருங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.